ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி சரிங்களா 1000 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா, ஓகே ஃபைன். என்னுடைய ஃபோட்டோவும் இருக்கும். ஓகே, நெஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கில் நல்லா டெப்த்தாக ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஈக்விட்டியில் அதாவது பர்டிகுலராக ஒரு ஷேர் எடுத்து நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெஃப்டி பக்கம் வாங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போதே உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ், கேண்டில் ஸ்டிக், ஓரளவுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒரு புரிதலோடு இருக்கும். டைரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பாகவும் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக ட்ரேட் ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். முதல்ல 3 விஷயம் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிங்க. ஒன்று, அப் ட்ரெண்டில் போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா, இதில் தான் நீங்கள் வந்து பைக்கு ட்ரை பண்ணணும். ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கத பைக்கும் செல்லுக்கும், டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கத செல்லுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஆனால் நீங்கள் நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். நீங்கள் வீக்லி ட்ரேடை பொறுத்த மட்டும். அதனால தான் கால் ஆப்ஷனை பை பண்ணுறதும் சரிங்களா. இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். பை கிடையாது, பை கிடையாது, புட்டை செல் பண்ணிங்க அப்படின்னா மேஜராக சக்ஸஸ் ஆகுங்க. ஏன்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, ஸோ கொரோனா டைம் போக சரிங்களா மித்த டைம்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் பீக்லேயே தான் போயிட்டுருக்கும். அப்போ நீங்கள் பை எடுக்கும்போது ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி உங்களுக்கு வரைய தெரிஞ்சிடணும். ஸோ இப்படி வீக்லி டைம் ஃப்ரேம் வரைஞ்சிட்டு டைம் ஃப்ரேம்க்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிரும் இதில் எப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட். அப்புறம் இதுக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இந்த இடம்லாம் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகச்ச பாருங்கள் கேப் அப்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ பையிங்கோட ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். சரிங்களா, இந்த சூழலை நீங்கள் சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேலாம் வரைச்ச சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் ஹோல்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா புட்டை செல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பெஸ்ட். சரிங்களா, இல்லை பை பண்ணும் அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுங்கள், ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். ஸ்கேல்பிங்னா ஒரு 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நார்மலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நீங்கள் வந்தோடனே வீக்லி டைம் ஃப்ரேம் இது எல்லாமே உங்களுக்கு மேஜராக சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது. சரிங்களா, ஏன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டாலே வீக்லி டைம் ஃப்ரேமில் வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த ஒன்று மட்டும்தான் ஃபெயிலியர். இங்கேயும் சக்ஸஸ் தான் இருக்கும். சக்ஸஸ். ஸோ இந்த ஒரு இடம் உங்களுக்கு மிஞ்சி போகலாம். இந்த இடம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, மற்றபடி நீங்கள் எடுத்த ட்ரேட் மேக்ஸிமம் சக்ஸஸ் வந்துடும். மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் போதும். ஆனால் எக்ஸ்பைரி டே சமயத்தில் பார்ப்போம். சரிங்களா, இன்றைக்கி மார்க்கெட் 25,156 இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம ரெண்டு இதுலேயுமே ஒரு 150 பாயிண்ட் கீழே போவோம், 150 பாயிண்ட் மேலே எடுப்போம். அப்போது 25,000 கால் ஆப்ஷன் எடுப்போம். இந்த மணியில் எடுத்துருங்க. 25,300 புட் ஆப்ஷன் எடுத்துருங்க. ஏன்னா இந்த மணியில் நீங்கள் மூமெண்ட்டில் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா, ஸோ இப்போது நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அண்டர்லைனிங் அசட் இப்படிங்கிற நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் புக்கு படிக்கும் போதே கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க. இப்போ என் கிளாஸுக்காக நிறைய பேர் கால் பண்ணச்ச ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதோ இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கே இருக்கிற நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு பேசிக்கான விஷயமே தெரியாமல் இருக்கும். ஆனால் அவங்க எதுக்காக பேசிக் விஷயம்னா அவங்க கம்மியாக பணத்தை எழுதுனா பிரச்சனை இல்லை. சிலவங்களாம் லேக்ஸில் பணத்தை வந்து காலி பண்ணியிருப்பாங்க.
ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஏன்னா அவ்வளோ பணம் நம்ம வந்து லாஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு பார்த்தா இங்கே நிறைய பேர் கையில் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஸ்ட்ராட்டஜினா எல்லோரும் இண்டிகேட்டர் கேண்டில் ஸ்டிக் நினைக்கிறீங்க. இதில் ஏதோ ஒன்று ஒர்க் ஆனால் கூட தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே அது இல்லை. சரிங்களா? இதை தாண்டி சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அதனால் தொடர்ந்து என் வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா அது 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் சொல்லி கொடுக்குற மாதிரியே இல்லை. சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது என்ன அப்படிங்கிற புரிதல் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு நாலேஜ் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். காலுக்கும் யூஸ் பண்ணுறேன், புட்டுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நீங்கள் புக்கு ரீட் பண்ணச்சா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போச்சா காலை பை பண்ணணும். சரிங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புட்டை செல் பண்ணிடுங்க. சரிங்களா? மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா புட்டு என்ன ஆகும், கீழே இறங்கும். சரிங்களா? அதிலே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹியூஜான ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போ முதல் 5 மினிட்ஸ் அதனோட ஹையை நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 281லேருந்து 147க்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட. சரிங்களா? ஒரு 120 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இல்லை 130ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ரவுண்டு ஃபிகராக ஒரு 130 பாயிண்ட் வந்து உங்களுக்கு இல்லை ப்ராஃபிட். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் மேலே போகணும் இல்லை, கீழே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா காலையும் என்ன பண்ணுங்கள், செல் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆனால் எக்ஸ்பைரி டே சமயத்தில் உங்களுக்கு நார்மலாக என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் தான் வரும். சரிங்களா? ஸோ இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ அங்கே ஒரு 130 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். சரிங்களா? இங்கே 60 பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு லாஸ். கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே மார்னிங்கில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுதான் சூச்சமே. அதாவது ட்ரேட் நான் சொல்லலை, நீங்கள் வந்து ட்ரேடை பொறுத்த மட்டும் இல்லை, இண்டிகேட்டர்ஸ் என்ன படித்தாலும் லைவில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நிறையா நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்த உடனே நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் மணியை நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங்கை ப்ரிஃபர் பண்ணிடுங்க. இண்டெக்ஸ் பெஸ்ட்டாக ஸ்டாக் பெஸ்ட்டான்னு பாருங்கள். ஸ்டாக் பெஸ்ட்டு இண்டெக்ஸ் பெஸ்ட்னால் எதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஹெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? நார்மலாக ஒன் சைட் ட்ரேட் எடுக்கக்கூடாது, மல்டிபிள் ட்ரேட் எடுக்கணும். இப்படி நீங்கள் நிறைய ஆக்ஷன் எடுக்கும்போது இல்லை மல்டிபிள் ஆக்ஷன் எடுத்து இதை மறுநாளும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஆக்ஷனை பாருங்கள். இந்த இவ்வளோ ஆக்ஷனில் சரிங்களா இதிலேருந்து ஏதோ ஒன்றில் நீங்கள் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணால் கூட ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்தடுத்து எடுக்கும்போது ஏதோ ஒன்றில் சரியான ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.